அனைவருக்கும் வணக்கம். இன்றைய திருக்குறள் 469. நன்றாற்றலுள் உள்ளும் தவறுண்டவர் பண்பறிந்தற்றா கடை. ஒருவருடைய இயல்பை புரிந்து கொண்டுதான் நன்மையை கூட செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் அது தீமையாக திரும்ப தாக்கும் என்ற கலைஞர் ஐயாவின் உரையிலேருந்து சொல்லிக்கொண்டு இன்றைக்கி ஒரு குட்டி கதை பார்த்திங்கன்னா முக்குன்னூரில் படித்தது. ஒரு குரங்கு ஒன்று ஆற்றங்கரையில் இருந்திருக்கு. அங்கே ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய நாவல் பழம் மரத்தில் இருக்குது. அங்கே இருக்க நாவல் பழங்களெல்லாம் அது சாப்பிட்டுட்டே வருது. அப்போது அங்கே அந்த ஆற்றில் நீந்து வந்த ஒரு முதல்ல நாவல் பழம் ரொம்ப இனிக்குமோ, இப்படி நிறைய சாப்பிட்றேனே அப்படின்னு சொல்லி கேட்குது. ஆமாம், நான் வேணா உனக்கு தரேன், சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொன்னோன்னே நாவல் பழங்களை பிரித்து அதுக்கு ஆய்ந்து அது வாயில் போடுது. அதை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கே, அப்போ இன்னும் கொஞ்சம் கூடு, நான் என் மனைவி கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த முதல்ல சொல்லுது. சரின்னு சொல்லி அதை கொடுத்துருது. முதல்ல கொண்டு போய் அவன் மனைவிக்கு கொண்டு அந்த நாவல் பழங்களை கொடுக்குது. இப்போது அந்த மனைவி முதல்ல சாப்பிட்டுட்டு, இந்த நாவல் பழமே இப்படி இனிக்குன்னா அந்த நாவல் பழம் சாப்பிட்ட குரங்கிட்டில் இருக்கிற குடல் எவ்வளோ அழகாக இனிக்கும், அப்போ எனக்கு அந்த குரங்கோட குடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. சரி, நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல்ல நம்ம குரங்கிட்ட கேட்குது, என் மனைவி நீ நாவல் பழத்தை கொடுத்தா சாப்பிட்டு பார்த்து ரொம்ப ருசிக்குதுன்னு சொன்னால் உனக்கு விருந்து வைக்கணும்னு சொல்கிறா, நீ என் கூட வா, மனைவி பார்க்கணும்னு சொல்கிறா அப்படின்னு சொன்னேன். அதுவும் அந்த முட்டாள் குரங்கு அது முதலையோட முதுகு மேலே ஏறி போயிட்டு கொஞ்சம் தூரம் போனோடனே நான் நல்ல ஒரு நடுமத்தி ஆற்றுக்கு போனோன்னே இதுவுமே குரங்கால தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, முட்டாள் குரங்கே என் கூட கூப்பிட்டு வந்திருக்கியே, என் மனைவி பார்த்தாக்கினா உன்னைய உனக்கு விருந்து வைக்கணும்னு சொல்லலை, உன்னையே விருந்தாக்கி இது சாப்பிடணும்னு நினைக்குது, உன் குடல் இன்னும் இனிக்குமே நினைக்குது அப்படின்னு. அந்த முட்டாள் குரங்கு என்ன நினைக்க சொல்லுதுன்னா, ஆனால் முட்டாள் முதலே உனக்கு தெரிய வேண்டாமா, நான் தான் இப்போ இந்த குடலை கலட்டி அந்த மரத்தில் காய வச்சுட்டு வந்தேன் நல்லா சாப்பிடணும்னு சொல்லிட்டு, நீ திரும்ப போ, மரத்தை கூட்டிகிட்டு போ, நான் அந்த குடலை எடுத்து வச்சுட்டு வாரேன் அப்படின்னு சொல்லுது. அப்படியே அப்படின்னு சொல்லி இந்த முதல்ல திரும்பவும் குரங்கு கூட்டிட்டு மரத்துக்கு வந்துடுது. மரத்துக்கு இந்த குரங்கு விடுது. குரங்கு மரத்து மேலே ஏறி போனோடனே, முட்டாள் முதலே யாராவது குடலை கலட்டி காய வைக்க முடியுமா, நீ நம்பி வந்திருக்கியே, நீ உன்னை நம்பி நான் வந்தேன், என்ன நம்பி நீ அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாந்து போகிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்லி இன்றைய திருக்குறள் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி. செலி அன்போடு சேசா பிரபு.